எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் எந்த விதமான தலகாணி தூங்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினது. இங்கே ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறது வந்து ப்ரெக்னன்சி பில்லோன்னு சொல்லிட்டு கர்ப்ப காலத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா பேக் பெயின் முதுகுவலி பயங்கரமாக வரும், அந்த சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பில்லோ. அதே சமயம் ரெகுலராக நம்ம தூங்குறோம் இல்லையா, இப்போ எந்த பொசிஷனில் தூங்குறோமோ அந்த பொசிஷனுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம பில்லோ வைக்கணுமா வேணாமாங்கிறது இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி சைடில் திரும்பி தூங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சைடில் தூங்கும்போது தான் நம்மளோட ஸ்பைன் மெயினாக வந்து நம்மளோட முதுகுத்தண்டோட அலைன்மெண்ட் தாங்க நம்ம பார்க்கணும். அதனால நம்ம ஸ்பைன், இந்த கழுத்து எலும்புகள், இந்த முதுகுத்தண்டு வந்து வளையக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால வந்து இப்போ சைடில் படுக்கிறோம் அப்படின்னா அப்போதான் வந்து கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளோட கழுத்து பகுதிக்கும் உடம்பு பகுதிக்கும் அதிகமான கேப்பு. அதனால வந்து நல்லாவே நம்மளோட முதுகுத்தண்டு வளையும். ஸோ அதனால கண்டிப்பாக சைடில் தான் அதிகமாக படுத்து தூங்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பில்லோவே தேவை. கொஞ்சம் மொத்தம் ஓரளவு நல்லாவே பாருங்க, மொத்தம் நல்லாவே இருக்கு. அதே சமயம் இது ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பில்லோ தான் நம்ம சைடில் வந்து படுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கழுத்துக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து நேராக படுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ மொத்தமான பில்லோவில், இது பார்த்தீங்கன்னா குட்டியான பில்லோ, இதோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பில்லோ இருந்தால் போதும். நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம நேரா மல்லாக்க படுத்திருக்கிறோம் அப்படின்னா, இதே திரும்பி வயிற்று பகுதி பெட்ல அழுந்த படுக்கிறோம் அப்படின்னா வந்து தலகாணி இல்லாம படுக்கிறதே பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திரும்பி படுத்துட்டீங்க, ஆல்ரெடி இப்படி கழுத்தை திருப்பி தான் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி தூங்கும்போது நம்ம பொதுவாக வந்து தலகாணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே தலகாணி வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஹைட் கம்மியான தலகாணியா வச்சுக்கிறது பெஸ்ட். அடுத்து என்ன விதமான பெட்? இப்போ வந்து நம்ம நிறைய பெட் இருக்கு. இப்போ ஆனால் முதுகு வலி வருது, கழுத்து வலி வருது, பேக் பெயின் இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட் எந்த மாதிரி பெட் இருக்கணும் அப்படின்னா, ஃப்ளாட்டான பெட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. பொதுவாக வந்து தரையில் கூட படுக்க சொல்லுவாங்க. தரையில் படுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெர்மோகோல் ஷீட்ஸ் வந்து இப்போ 8x4 6x4 அப்படிங்கிற சைஸில் பெட்டு மாதிரியே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெறும் 300 400 தான் இருக்கும். இந்த மாதிரி தெர்மோகோல் ஷீட்ஸ் வந்து இதுவுமே இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இதே மாதிரி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தெர்மோகோல் ஷீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அதில் படுத்தோன்னு வைங்களேன், படுக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். முதுகுவலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முதுகுவலி கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி முதுகுவலி இருக்கும்போது நம்ம பில்லோவை எப்படி யூஸ் பண்றோங்கிற சில முறைகளும் இருக்கு. அதையும் இப்போ நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், இப்போ முதுகுவலி இருக்கு அப்படின்னா நீங்க சைட்ல தான் அதிகமாக படுத்து தூங்குறீங்க அப்படின்னா வந்து உங்க கால்களை இந்த மாதிரி குறுக்கிக்கிட்டு படுக்கிறது பெஸ்ட், முதுகுவலி குறையும். அடுத்து ரெண்டாவது பொசிஷன், ஒருவேளை சைட்ல திரும்பி படுக்க மாட்டீங்க, நீங்க நேராக தான் படுப்பீங்க அப்படின்னா, அப்படி நேராக படுக்கும்போது உங்களோட இந்த பாடியோட இடுப்புக்கு மேல உள்ள இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ரிக்ளைண்டா இப்படி சாஞ்சாப்ல இருந்தா பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஸ்பைனுக்கு உங்களோட முதுகுத்தண்டு அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும், முதுகுவலி கண்டிப்பா குறையும். அடுத்து மூணாவது பொசிஷன், இது வந்து இப்போ சைட்ல திரும்பி படுக்கிறீங்க, முதல்ல காமிச்சது காலை குறுக்கிட்டு படுக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க 2 கால்களுக்கு இடையில ஒரு தலகாணி வச்சிருக்கீங்க, அதே மாதிரி கழுத்து பகுதியிலேயே தலகாணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சைட்ல படுத்து தூங்கும் போதும் உங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும், முதுகுவலி குறையும். ஆனா உங்களுக்கு முதுகுவலி இருக்கு, திரும்பி குப்புறப்படுகிறவரு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட இடுப்பு பகுதியில் இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு பில்லோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு பில்லோ நீங்க வச்சுக்கிட்டு தூங்குறது பெஸ்ட். இங்கேயுமே வந்து ஒரு சின்ன தலகாணி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க மல்லாக்க படுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பொசிஷன் இருக்கு, இது 5வது டெக்னிக். கழுத்துக்கு கீழே ஒரு சின்ன பில்லோ, அதே மாதிரி உங்களோட கால் முட்டிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பில்லோ சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி பில்லோ சப்போர்ட் கொடுத்து படுத்திருந்தாலும் நம்மளுக்கு முதுகுவலி குறையும். எதுக்காக இந்த 5 பொசிஷன் நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படுப்போம். ஒருத்தர் சைட்ல படுப்போம், நேரா படுப்போம், இல்ல குப்புற படுப்போம். ஸோ அதனால அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல உள்ள டெக்னிக்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு முதுகுவலி கண்டிப்பா குறையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாரெல்லாம் பில்லோ கண்டிப்பா யூஸ் பண்ணும், கண்டிப்பா தலகாணி இல்லாம இருக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெஞ்சு எதுக்களிப்புன்னு சொல்லிட்டு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, ஹார்ட் பர்ன் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல குரட்டை விடுற தொந்தரவு இருக்கு அப்படின்னாலோ, குரட்டை விடுறவங்களோ ஹார்ட் பர்ன் தொந்தரவு இருக்கவங்களோ கொஞ்சம் இப்படி படுத்தாதான் பெஸ்ட். கொஞ்சம் பாடி பொசிஷன் கொஞ்சம் மேல இருந்தா தான் பெஸ்ட். அதே மாதிரி தலகாணி சப்போர்ட் கண்டிப்பா தேவை, அப்பதான் குரட்டையும் குறையும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நெஞ்சு எதுக்களிப்பும் குறையும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.